வாங்கங்க. என்ன இவ பெரிய மூட்டை முடிச்சோட உட்காந்துருக்காளே வண்டியில அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போவோம். இந்த இடத்துல இருக்கிறவங்கள நம்ம மதிக்கிறதே இல்லைங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நிறைய வண்டி, ஆட்டோ எல்லாம் அப்படியே இருக்குது. மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்க. என்னன்னு தானே பார்க்குறீங்க. தாம்பரத்துலேருந்து முடிச்சூர் ரோட்டில் இருக்கிற ஒரு உழவர் சந்தைக்கு தாங்க நாங்கள் இன்றைக்கி போனேன். நான் வாரத்தில் 2 நாள் இந்த இடத்துக்கு போவேன். போயிட்டு தேவையான வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை தாம்பரம் அந்த இன் அண்ட் அரவுண்ட் ஏரியாவில் இருக்கிற சொந்தமாக ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்கிட்டு போகிறது. மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு கூட இங்கே தாங்க வருவாங்க. சொல்லி வச்சுட்டு அப்படியே மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போயிட்டு நம்மக்கிட்ட விற்கிறது. கூறு போட்டு சில இடத்துல பார்ப்போம் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மு, அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த சைடில் இருக்கிற சின்ன சின்ன கடைங்க அதுலெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது தான். லேடிஸ் நிறைய பேர் வருவாங்கங்க இங்கே. ஈவன் வயசானவங்க, என்னை விட வயசானவங்கலாம் அங்கே வருவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம செய்கிறோன்னு நம்ம நினச்சிட்டு அங்கே போனால் நம்மளை விட வயசானவங்களாம் அங்கே நிற்பாங்க. அந்த அந்த கேர்ள் பார்த்திங்களா, அது அவளே தூக்கி அவளே எடுத்துகிட்டு போவாள். இந்த மூட்டை தூக்குறாங்க பாருங்கள், அது அவங்களோட வேலை ரொம்ப கொடுமையானதுங்க. இந்த லேடிஸ் எல்லாம் இவரை சுற்றி நிற்கிறாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு மூட்டையை திறக்க போகிறாரு. திறந்தோன்னே அது என்ன வெண்டைக்காவோ இல்லை கத்திரிக்காவோ இல்லை ஏதோ ஒன்று புடலங்காவோ கூட இருக்கும். எனக்கு 5 கிலோ 6 கிலோ 8 கிலோ 10 கிலோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. ஸோ அவர் பிரித்து ஒரு ஆளுக்கு கொட்டினதுக்கப்புறம் அந்த அம்மா போய் வெயிட்டு போட்டு விலை கொடுத்ததுக்கப்புறம் தாங்க மற்றவங்களுக்கு போடுவாங்க. ஸோ எல்லாரும் அவரை முண்டி அடிச்சுட்டு நிற்கணும். நானும் தாங்க நிற்பேன். அந்த மூட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு கடையிலெல்லாம் கொண்டு போய் அந்த மூட்டை தூக்குறவங்க கொண்டு போய் போடுவாங்க. அந்த கடைக்காரவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பைசா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வேலை ரொம்ப கொடுமையான வேலைங்க. இதில் கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்து நிற்கும். அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து நிற்கும் போது பஸ்ஸுலேருந்து மூட்டைங்கெல்லாம் கீழே எல்லாத்தையுமே இறக்கி கொண்டு போய் கடையில் போடுவாங்க. ஸோ அந்த பஸ்ஸுலேயும் லக்கேஜ் சார்ஜ் போட்டு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு இவருக்கு 20 10 நம்ம கொடுப்போம். நம்ம வண்டியில் கொண்டு வந்து வச்சுருவாருங்க. அதோட நம்மளும் கிளம்பிடுவோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. தேங்க்யூ.